சந்தித்து வரும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களோடு கற்க கசடர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அச்சத்தையும் சோம்பலையும் ஒழித்தால் தேர்வும் என்றுமே எளிதுதான். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் பாடம் குறித்த ஆலோசனைகளை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதனை வழங்குவதற்காக ஆசிரியர் செந்தில் பாண்டி அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை நேரிலேயே கேட்டு தெளிவு பெற டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளி எழும்பூர் அந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களும் அரங்கிற்கு வந்திருக்கின்றனர். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்தந்த பகுதிகளில் மாணவர்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது எந்தெந்த பகுதிகள்லாம்? அதாவது சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண் வினாவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சரியான விடை வந்து 14 மார்க்கும் பொறுத்துக வந்து 10 மதிப்பெண். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பை பொறுத்தவரை வரலாற்று மேப்புக்கு 5 மதிப்பெண்ணும் காலக்கோடுக்கு 5 மதிப்பெண். அடுத்து புவியியல் மேப் மொத்தம் வந்து 44 மதிப்பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து மிக எளிமையாக வந்து எடுக்கக்கூடிய மார்க்கு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கு கடலாக. அதுபோல மாணவர்கள் நம்பிக்கையோடு படிக்க வேண்டும். நம்பிக்கையோடு இங்கே 3 மாணவர்களும் நிறைய கேள்விகளோடும் காத்திருக்காங்க. தாஸ், உங்களுடைய கேள்வி என்ன? 5 மதிப்பெண் எடுப்பதற்கு 5 வரிகள் எழுதலாமா இல்லை 10 வரிகள் எழுதலாமா? அதாவது 5 மதிப்பெண் வினாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய வினாவை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2ஆம் உலகப் போருக்குண்டான முக்கியமான காரணங்கள் அப்படின்னா அது வந்து 7 அதாவது பாயிண்ட் இருக்கு. அதில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து எனக்கு கண்டிப்பாக எழுத வேண்டும். அது மாதிரி 1857 உண்டான சிப்பாய் குலத்துக்கான தோல்விக்குண்டான காரணங்களில் வந்து 11 இருக்கு. அதில் வந்து கண்டிப்பாக நம்ம 8 எழுதுனா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து 5 மதிப்பெண் முழுமையாக கிடைக்கும். இந்த 5 அந்த வரிகள் தான் எழுதணுமா இல்லை கூடுதலாக எழுதினா மதிப்பெண் குறைவதற்கு அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள்? அப்படி ஒன்றும் கிடையாது. 5 பாயிண்ட் அவன் எழுதையில வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தான். இப்போ 8 பாயிண்ட் எழுதியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து 5 மார்க் வந்து நமக்கு ஈஸியாக கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 5 தான் எழுதுனா 8 எழுதலாம். மாணவர்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அறியா தவறுகள்னு சொல்லுவாங்க, அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த பகுதியெல்லாம் மாணவர்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்? அதாவது அறியாத தவறு அப்படின்னா மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து ஆண்டுகள் வந்து நிறைய படிக்கிறாங்க. ஆண்டுகளை பொறுத்தவரை வந்து கால வரிசைப்படி தான் ஆண்டுகள் வந்து அவங்க படிக்கணும். முதல் உலகப் போர் அப்படின்னா 1914 18, 2ஆம் உலகப் போர் அப்படின்னா 39 45, இப்படி கால வரிசைப்படி மாணவர்கள் படிக்கையில் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கிறாங்க. 2வது மேப்பு குறிக்கையில் வந்து மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா திசைகள் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிக்கையில் வந்து சரியாக குறிச்சிடலாம். அதனால் வந்து அறியாத தவறுகள் அப்படின்னா ஆண்டுகள். 2வது வந்து தேதி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேதிகள் கேட்கப்படையில் வந்து மாணவர்கள் வந்து சரியாக வந்து உன்னிப்பாக வந்து கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து தான் அவங்க என்ன செய்யணும் ஆன்சர் வந்து எழுதணுங்க. சரி, அடுத்து மணிகண்டன், உங்களுடைய கேள்வி. தலைப்பின் கீழ்விடையில ஒரு வரிகளில் எழுதலாமா இல்லை கூடுதலாக எழுத? தலைப்பின் வினாவை பொறுத்தவரை நம்ம தேர்வு செய்யக்கூடிய வினாவை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் வந்து இப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னா அதில் வந்து பஞ்சாபில் மிக முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னா டாக்டர் சத்யபால், டாக்டர் சாஹிபுதீன் கிச்சலு அப்படின்னா அது ஒரு வரி தான். அதனால் ஒரு வரி எழுதினாலே அதுக்கு 1 மார்க் வந்து நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ நிறைய மாணவர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவங்களோட சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அந்த வகையில் ஃபேஸ்புக் மூலமாக சாய் பிரியா என்ற ஒரு மாணவி கேள்வி கேட்டிருக்கிறார். புவியியலில் நெடுவினா கேள்வி ரிமோட் சென்சிங் பாடத்திலிருந்து கேட்கப்படுமா? அதாவது புவியியலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பாடம் இந்த ரிமோட் சென்சிங். இதில் வந்து 4 5 மதிப்பெண் இருக்குது. இப்போ ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 4 வந்து கண்டிப்பாக 1 வரும். அதனால் வந்து அவங்க நல்லா அதை 4 சரிவாக வந்து சரியாக படிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மதிப்பெண்ணுனா அவங்கள கட்டாயம் அவங்க வந்து தேர்வு எழுத முடியும். அடுத்து தினேஷ், உங்களோட கேள்வி. உண்மையில் வந்து கேள்வி மட்டும் எழுதணுமா இல்லை ஆன்சரே எழுதணுமா? 1 மார்க்கை பொறுத்தவரை நம்ம கேள்வி நம்பர் போட்டு அதனுடைய ஆன்சரை மட்டும் எழுதினா போதும். சரிங்களா? முடிந்த அளவு ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், ஆப்ஷன் எழுதலாம். கேள்வி எழுத வேண்டாம், பதில் மட்டும் எழுதினாலே போதுமானதுதான். இப்போ தினேஷ் கேட்ட கேள்வி சார்ந்த ஒரு கேள்விதான். அந்த வழங்கும் விதம், விடைகளை வழங்கும் விதம் எப்படி இருக்க முடியும்? அதாவது பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமா மாணவர்கள்? அதாவது மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை வந்து நிறைய பாயிண்ட் போட்டு எழுதலாம். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் மாணவர்கள் வந்து பாயிண்ட் போட்டு எழுதுனாங்கன்னா அது நல்லா இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடுத்துக வினாவை பொறுத்தவரை வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்யணும், 2யுமே வேறுபடுத்தணும். இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைனா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு என்ன செய்யணும், எழுதணும். அதுக்கு அடுத்து தலைப்பு வினா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பை எழுதி தான் கேள்வி எழுதுனா நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவன் தலைப்பை எழுதாமன்னா அது எந்த கேள்வி கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் தலைப்பை எழுதி அதுக்குண்டான கேள்வி நம்பர், அதுக்குண்டான ஆப்ஷன்லாம் ஆனா ஆவனா ஈனா ஈனா கேட்டிருப்பாங்க. அதை வந்து ஆர்டராக எழுதுனா கண்டிப்பாக வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்து மதிப்பெண் வந்து முழுமையாக வந்து பெறதுக்கு பெற்றுடலாம்.
அடுத்து முகநூல் வாயிலாக சுப்ரதாயினி என்ற ஒரு மாணவி கேள்வி கேட்டிருக்கிறார். சமூக அறிவியலில் 77 மதிப்பெண் பெறுகிறேன், முழு மதிப்பெண் பெற என்ன செய்ய வேண்டும்? அதாவது அவங்கள பொறுத்தவரை முதல்ல வந்து ஒரு மதிப்பெண் வினாவும் மேப்பு காலக்கோடு வந்து அவங்க சரியா பார்த்துட்டாங்கன்னா 44 மார்க் வந்து அவங்க எடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரலாறை பொறுத்தவரை 14 பாடம் இருக்கு. அதுல முதல் 8 பாடம் அல்லது கடைசி 6 பாடம், அதாவது இப்போ 9ஆம் பாடத்துலேருந்து 14 படிச்சாங்க 4 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். புவியியலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 9 பாடங்கள் இருக்கு. அதில் வந்து ஏதேனும் 5கள் மட்டும் படிச்சா போதும். குடிமையில பொறுத்தவரை 4 இருக்கு, அதில் 2 படிச்சா போதும். பொருளியலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 2 பாடங்கள் இருக்கு, அதில் ஏதாவது ஒரு பாடம், அதாவது 2வது பாடம் படிச்சுட்டாங்க அப்படின்னா 2 5 மதிப்பெண்னா அதில் மட்டும் கேட்குறாங்க. அதனால இதை வந்து படிச்சாலே அவங்க வந்து 100 மதிப்பெண் வந்து கண்டிப்பாக பெற்றலாம். ஏன்னா வந்து தேர்வுக்கு வந்து 4 நாட்கள் வந்து இன்னி 3 நாட்கள் வந்து சமூக பாடத்துக்கு இருக்கு. அந்த 3 நாட்களை முழுமையாக பயன்படுத்தினால் அவங்க 100க்கு 100 வந்து வாங்குவது வந்து கண்டிப்பாக உண்டு. சரி, அடுத்து தாஸ் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஐயா மேப்பில் கலரிங் யூஸ் பண்ணலாமா ஐயா? அதாவது மேப்பை பொறுத்தவரை கலர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. மேப்பை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பென்சிலை தான் வந்து பயன்படுத்தணும். என்ன காரணம்னா பேனா வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு இடத்துல தப்பாகி போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மேப் நல்லா இருக்காது. அதாவது மாணவர்களை பொறுத்தவரை வந்து பென்சிலை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது மேப்பை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாடம் மட்டும் பார்த்தாலே 8 மார்க் வருங்க. 2வது பாடத்தை பார்த்தா 1 மதிப்பெண் வரும். 3வது பாடத்தை பார்த்தா 2 மதிப்பெண் வரும். 4வது பாடத்தை பார்த்தா 1 மதிப்பெண். 5வது பாடத்தை பார்த்தா 1, 7வது பாடத்தை பார்த்தா 2. ஆக மொத்தம் 15 கேட்குறாங்க. 15ல் வந்து அவங்க எழுதக்கூடியது 10. அதனால நம்மளுக்கு மிக எது சரியாக தெரிகிறதோ அதை அவங்க வந்து என்ன செய்யணும், 10 எழுதுனா கண்டிப்பா 10 மதிப்பெண் எடுக்கலாம். அடுத்து தொலைபேசி இணைப்பில் ரஞ்சனி காத்திருக்காங்க. ரஞ்சனி உங்களோட கேள்வி என்ன? டைம் லைன் சார்ட்ல 5 ஈவென்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதுமா இல்ல நிறைய எழுதலாமா? அதாவது டைம்லைன் சார்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 5 நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் தான் கேட்குறாங்க. அதனால 5 எழுதினாலே போதும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டில் வந்து 2 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி நடந்திருக்கும். அதனால மாணவர்கள் வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் எழுதுங்க, அதில் வந்து 2 எழுத தேவையில்லை. அதனால 5 எழுதினாலே போதும். கண்டிப்பாக டைம்லைன் சார்ட்டை பொறுத்தவரை வந்து ஸ்கேல் வந்து எழுதணும். ஒரு யூனிட் வந்து 5ஆ பிரிக்கலாம், 10ஆ பிரிக்கலாம். அதாவது மாணவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. சரி, அடுத்து காஞ்சிபுரத்துல இருந்து சந்தோஷ் உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க சந்தோஷ். சொல்லுங்க. சோசியல் வந்து ப்ளூ பிரிண்ட் வைஸ் வருமா? கண்டிப்பாக வந்து ப்ளூ பிரிண்ட் பிராரம் தான் கண்டிப்பாக வரும். சோசியலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக எளிமையானதான். அதனால் வந்து மாணவர்களை பொறுத்தவரை 5 மதிப்பெண்ணை பொறுத்தவரை வரலாற்றில் முதல் 5 பாடம் படிக்கணும். இல்லை 6வது பாடத்துலேருந்து 10வது பாடத்து படிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 11வது பாடத்துலேருந்து 14வது பாடத்து படித்தா ஒரு 5 மதிப்பெண் நான் வந்து தேர்வு செய்யலாம். அது மாதிரி புவியியலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 பாடம், அதுக்கடுத்து 4, 5, 6, 7 அதில் ஒரு 5 மதிப்பெண். 8வது பாடத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 5 மதிப்பெண் கேட்காங்க. குடிமைகளை பொறுத்தவரை ஏதேனும் 2 பாடத்தை படிச்சுக்கிறணும். பொருளியெல்லாம் 1 படித்தா கண்டிப்பாக ப்ளூ பிரிண்ட் பிராரம் தான் வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதனால வந்து மாணவர்கள் வந்து இதை வந்து பயப்பட தேவையில்லை. அதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. ஆமாம், ஏன்னா இது நாள் வரைக்கும் நடந்த எங்களுடைய பொதுத் தேர்வு பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலை பொறுத்தவரை புக் பேக்கில் ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. அதனால மாணவர்கள் வந்து அப்படி என்னன்னா கேட்கக்கூடிய கேள்வி 8 கொடுத்து 4 தான் எழுத சொல்றாங்க. அதனால மாணவர்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் பிராரமே படிக்கலாம். அடுத்த கேள்வி நிஷா உங்களோட கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு கேள்வி என்னன்னா வந்து 2 மார்க்லயும் 5 மார்க்லயும் பாயிண்டா போட்டு எழுதலாமா? மார்க் கொடுப்பாங்களா ஃபுல் மார்க்? கண்டிப்பாமா பாயிண்ட் போட்டு தாமா எழுதணும். என்ன காரணம்னா பேராகிராஃபா எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கே நல்லா இருக்காது. பாயிண்ட் போட்டு எழுதணும்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிசத்தினுடைய 4 தூண்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தலைமை, சர்வாதிகாரத்தின் கீழ் ஆட்சி, பயங்கரவாதம், பொருளாதார ஆளுமை, இப்படி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும். அது மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும். 5 மார்க் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து என்ன செய்யலாம், மார்க் வந்து வாய்ப்பு நிறைய இருக்குமா. அடுத்து மணிகண்டன் உங்க கேள்வி. குடிமையில எந்த பாடம் படித்தா எளிமையாக மதிப்பெண்? குடிமையில பொறுத்தவரை முதல் பாடம், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் உலக அமைதியும், அந்த பாடத்தில் வந்து ஒரு 2 மதிப்பெண் நான் கேட்டுறாங்க. அதுக்கடுத்து 2 5 மதிப்பெண்ணா இருக்கு. அதாவது பஞ்சசீல் அணிசேரா கொள்கை, அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்க்கு. இந்த 2 தெளிவாக படிச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக ஒரு 5 மதிப்பெண்ணா கட்டாயம் எடுக்கலாம். அதனால அந்த முதல் பாடத்தை பொறுத்தவரை நீங்கள் தரவா வந்து நினைச்சிடணும் வச்சுக்கணும். இப்போ சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து டைம் மேனேஜ் பண்றது. அதை எப்படி அவங்க மேலாண் செய்து கொள்ளலாம்? அதாவது நேர மேலாண்மை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல 1 மார்க்கு மேப்பு காலக்கோடுக்கு வந்து 50 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து 2 மதிப்பெண்னா அவங்க 10 எழுதணும். அது வந்து ஒரு 25 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக வினா, ஒரு வினாவுக்கு 3 நிமிடங்கள்னு 4 கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 2 தலைப்பு வினாவுக்கு வந்து 4 வந்து 8 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
5 மதிப்பெண் வினாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்கள் 40 நிமிடம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரமும் 15 நிமிடங்கள் வந்து முடிச்சிருவாங்க. ஆனால் கடைசி 15 நிமிடம் அவங்க என்ன செய்யணும், நம்ம எழுதியிருக்கிற கேள்வி சரியா, நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமா, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமா அப்படிங்கிறது அந்த 15 நிமிடம். அதனால் வந்து நேர மேலாண்மையை வந்து அவங்க சரியாக வந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக 100 மதிப்பெண் வந்து எடுத்துருவாங்க. முகநூல் வாயிலாக மீண்டும் சுப்ரதாயினி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நெடுவினாவிற்கு உப தலைப்பிட்டு எழுதலாமா, அதாவது சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதலாமான்னு? கண்டிப்பா வந்து நெடுவினாவுக்கு வந்து உப தலைப்பு வந்து இடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், அதாவது உதவி மீட்பு சீர்திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பள்ளத்தாக்கு திட்டம்னு முதல்ல போடலாம். அடுத்து கூட்டாட்சி அவசர நிவாரண நிர்வாகம் அப்படின்னு போடலாம். விவசாயத்தை சரி செய்யக்கூடிய திட்டமும் போடலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்ஹெட்டிங் அதிலே இருக்கு. அதை போட்டு எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும். 5 மார்க் வந்து கண்டிப்பா எழுதலாம், தவறு கிடையாது. தொலைபேசி இணைப்பில் சந்தோஷ் காத்திருக்கிறார் சென்னையிலிருந்து. சந்தோஷ், உங்க கேள்வி என்ன? சந்தோஷ், உங்க கேள்வியை கேட்கலாம். ஹிஸ்டரியில எந்த கொஸ்டின் முக்கியமா, எந்த லெசன் முக்கியமா வரும்? அதுக்கு அண்டர் ரீஜன்ல ஒரு வார்த்தையில ஆன்சர் பண்ணா போதுமா? அதாவது வந்து ஹிஸ்டரியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்ம 10ஆம் வகுப்புல வந்து இருக்கு. அதாவது ஐரோப்பிய வரலாறு, அடுத்து இந்திய வரலாறு. மாணவர்களுக்கு வந்து இந்திய வரலாறு எளிமையாக இருந்தால் கண்டிப்பாக அது எழுதிக்கலாம். இல்லைனா உலக வரலாறு அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தால் வந்து எழுதிக்கலாம். அதாவது ஒரு வார்த்தை அப்படின்னாலே, ஒரு வார்த்தை எழுதினாலே அதுக்கு வந்து 1 மதிப்பெண் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. சரி, அடுத்து தினேஷ், உங்க கேள்வி. 75 மார்க்னா என்ன பண்ணுங்க? 75 மதிப்பெண் எடுப்பதற்கு வந்து 1 மதிப்பெண் வினா மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பு காலக்கோடு 44 மார்க் எடுத்துறீங்க. அடுத்து புவியியலில் ஏதேனும் 4 பாடத்தை படித்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 16 மார்க் எடுத்துடலாம். அடுத்து பொருளியலில் ஒரு பாடம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாடத்தை விட 2வது பாடம் படித்தீங்க அப்படின்னா அதில் 5 மதிப்பெண் வினா இருக்குது. குடிமையில் வந்து ஒரு பாடம் படித்தீங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரலாறை பொறுத்தவரை முக்கியமான தலைப்பு வினாக்கள், முக்கியமான 2 மதிப்பெண் வினா பார்த்தா 77 80 மார்க்கே நம்ம வந்து எடுக்கலாம். அதாவது நம்ம திட்டமிட்டு படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 80 மதிப்பெண் பெறலாம். அடுத்து சென்னையிலேருந்து ராஜலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்கம்மா. சார், இப்போ வந்து டீடைல் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா டயக்ராம் போட்டு அதுக்குள்ள சென்டென்ஸ் எழுதுற மாதிரி பண்ணலாமா சார்? ஏம்மா, டீட்டெயிலில் வந்து நீங்கள் டயக்ராம்னாலே நீங்கள் புவியியலுக்கு வர்றீங்க சரிங்களா? புவியியலில் தான் வந்து டயக்ராம் வந்து வருது. அதனால் வந்து அதுக்குண்டான மேலே அந்த கேட்டிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம வந்து எழுதலாம் சரிங்களா? அது தப்பு கிடையாதுமா. அது மாதிரி மழைநீர் சேகரிப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதனால் போடுங்கம்மா, அதனால் தப்பு கிடையாதுமா. இப்போ அறிவியல் போன்ற சமூக அறிவியல்லையும் படம் வரைகிறதுக்கு அவசியம்? அதாவது வந்து அவசியம் சொல்றதை விட வந்து ஒரு 2 கேள்வி தான் அங்கே இருக்கு. இந்த மழைநீர் சேகரிப்பும் இந்த தொலைநூறுடைய தொகுதிகள் தான் அதுக்கு இருக்கு. அது மற்றதெல்லாம் வந்து வரைபடங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போட்டு எழுதுற மாதிரி தான் எங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்குங்க. அடுத்து மின்னஞ்சல் மூலமாக ஒரு மாணவி கேள்வி கேட்டிருக்கிறார். ஐஸ்வர்யா என்பவர், புத்தகத்திற்கு பின்னால் உள்ள 1 மதிப்பெண் வினாக்களை மட்டும் படித்தால் போதுமா, உள்ளிருந்தும் படிக்க வேண்டுமா? அதாவது மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் பாடத்தில் வந்து புத்தகத்திற்கு பின்னாடியே நிறைய 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்கு. இப்போ இது நாள் வரைக்கும் நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்திலேருந்து தான் வந்து நம்மளுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது மாணவர்கள் வந்து நிறைய நல்லா படிக்கிறவங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வியிலேருந்து தான் அந்த 1 மார்க் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து 23 மதிப்பெண் வந்து புத்தகத்துக்கு பின்னாடி ஏதேனும் 1 மதிப்பெண் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புத்தகத்தில் இருக்கிறத வந்து அவங்க தெளிவாக வந்து படித்தாலே வந்து நல்ல 24 மார்க் கண்டிப்பாக எடுத்து விடலாம். அடுத்தும் புதுக்கோட்டையிலிருந்து ராஜலட்சுமி என்பவர் காத்திருக்கிறார். ராஜலட்சுமி, உங்க கேள்வி. ஹலோ, சொல்லுங்கம்மா. இது ஆசியா மேப்ல இருந்து கண்டிப்பா வருமா? கண்டிப்பா. அதாவதுமா நீங்கள் ஆசியா மேப்பை மட்டும் நம்பிட்டு போகக்கூடாதுமா. அதாவது மேப்பு நம்மளுக்கு வரலாற்றில் வந்து 3 இருக்குமா. அதாவது ஆசியா வரைபடம், ஐரோப்பா வரைபடம், இந்திய வரைபடம் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஆசியா இந்தியா வந்து நம்ம தரவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 5 மார்க் எடுக்கலாம். அதாவது ஆசியா மட்டும் பார்த்துட்டு போகாதீங்கம்மா. நம்ம வரலாற்றில் வந்து 9ஆம் பாடத்துலையும் 12ஆம் பாடத்துலையும் வந்து இந்திய வரைபடம் இருக்குது. நீங்கள் 2 பார்த்துட்டு போனீங்கன்னு நினச்சிக்கோங்கமே, 2லையுமே 5 கேட்பாங்க. அப்போ நம்ம எது 5 தெளிவாக இருக்கோ நம்ம வந்து கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், 5 இடங்களை வந்து நம்ம சரியாக வந்து என்ன செய்யலாம், எழுதிடலாம். 5 மார்க் வாங்கிடலாமா. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஆமாங்க, கண்டிப்பாக வருது. அடுத்து மணிகண்டன், உங்க கேள்வி. பொருளியல் எந்த படம் படித்தால் அதிகமாக மார்க்? பொருளியலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் பாடம் படித்தா பரவாயில்ல, அதோட 2வது பாடம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அதில் 2 மார்க் வந்து 2 வந்து 1 மதிப்பெண் நான் கேட்குறாங்க, 2 மதிப்பெண் நான் கேட்குறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 4 5 மார்க் தான். 11ஆம் திட்டம், பசுமை புரட்சி, தமிழ்நாட்டின் மின்சக்தி திட்டம், பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் 5 ஆண்டு. இந்த 4ல் வந்து 2 கேட்டுறாங்க. அதனால் 2வது பாடம் படித்தால் மிகச் சிறந்தது. ஏன்னால் 2 5 மதிப்பெண்னா அதில் கட்டாயம் வருகிறது.
அடுத்து ஃபேஸ்புக் மூலமாக ஷிஃபானா என்ற மாணவி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். மேப்பில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி? தோராயமாக குறித்தால் போதுமானதா? அப்படி தோராயமான்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து இப்போ டெல்லி அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து குறிக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தான் குறிக்கணும். இரண்டாவது மேப்பை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயிர் விளையும் இடம்னு கேட்பாங்க. அதாவது கோதுமை விளையக்கூடிய இடங்கள்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மாணவர்கள் வந்து கோதுமை விளையக்கூடிய இடத்தை குறிச்சிட்டு கீழே வந்து எழுதணும். கோதுமை விளையக்கூடிய இடம் பஞ்சாப், ஹரியானா அப்படின்னு கண்டிப்பாக எழுதணும். அதுக்கடுத்து சிகரங்கள் போடையில் வந்து முக்கோணம் மாதிரி நம்ம போட்டாகணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவுகள்லாம் மாணவர்கள் கொடுத்தாகணும். ஆனால் மாணவர்களை பொறுத்தவரை வந்து டைரக்ஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எது கிழக்கு தொடர்ச்சி மலை, எது மேற்கு தொடர்ச்சி மலை, எது கிழக்கு கடற்கரை மொழி, மேற்கு தொடர்ச்சி, இந்த கன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பாக ஆகாது. அதனால் மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக குறிக்க வேண்டாம். இல்லை நம்ம புக்கில் இருக்கிற மேப்பை மட்டும் பார்க்க சொல்லுங்கள். அதுவே கண்டிப்பாக வந்து 10 மதிப்பெண் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். சரி, அடுத்து தாஸ் உங்களோட கேள்வி. ஐயா, பொறுத்துகளை நம்பர் போட்டு எழுதலாமா இல்லை கேள்விகள் போய் எழுதி? பொறுத்துக்க பொறுத்தவரை நம்பர் போட வேண்டாம் தம்பி. அதாவது நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரியும். அதாவது ஒரு கேள்வி எழுதி தான் அதை பதில் எழுதணும். பொறுத்துகளில் வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுனேன்னு நினச்சிக்கோமே, நீ போட்டு நம்பர் போட்டு இருக்க தப்பு ஆயிரும். அதனால கேள்வி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம், 5 மார்க் கிடைக்கும். நம்பர் வந்து தயவுசெய்து போட வேண்டாம். நம்ம கேள்வி எழுதி பதில் எழுதுங்க. அப்படின்னா தான் நீங்கள் பொறுத்துகளில் வந்து 2 பொறுத்துக்க கேட்குறாங்க, வரலாறு, புவியியல். அதனால வந்து வரலாற்றுக்குண்டானதில் வந்து வரலாறு கேளுங்க, புவியியலுக்குண்டானதை புவியியல் எழுதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க வந்து கேள்வி எழுதி பதில் எழுத வேண்டும். மீண்டும் ஷிஃபானா ஃபேஸ்புக் மூலமாக மற்றொரு கேள்வி கேட்டிருக்கிறார். டைம்லைன் எழுதும்போது உலக நிகழ்வுகள், இந்திய நிகழ்வுகள் இரண்டில் எதை தேர்வு செய்வது சிறந்தது? அதாவது மாணவர்களை பொறுத்தவரை உலக நிகழ்வுகள் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. ஆனால் இந்திய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்முடைய சுதந்திர போராட்டம். அதாவது 1900 950 வரைக்கும் வந்து நம்ம புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இந்திய நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்து எளிமையாக இருக்கும். அதனால் மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து 1930 50 வரைக்கும் கேட்காங்க. 1930 முதல் வட்ட மேஜை மாநாடு, 1931 இரண்டாவது வட்ட மேஜை மாநாடு, 1932 மூன்றாவது வட்ட மேஜை மாநாடு, 1935 இந்திய அரசு சட்டம், 1947 இந்தியா சுதந்திரம் அடைதல், 1950 இந்தியா குடியரசாதல். இதனால வந்து மாணவர்களுக்கு வந்து இந்திய நிகழ்வுகள் வந்து மிக ஞாபகத்தில் இருக்கும். அதனால வந்து அவங்க இந்திய நிகழ்வுகள் படிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய காலங்கள் வேற இருக்கு. அதனால வந்து கால வரிசைப்படி அவங்க படிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா டைம்ல 5 மார்க் எடுக்கலாம். இந்திய நிகழ்வுகளை தேர்வு செய்வது மிக சிறந்தது கண்டிப்பாக. அடுத்து தினேஷ் உங்களோட கேள்வி. வேறுபாடு வந்து அட்டவணை போட்டு எழுதணுமா இல்லை பாயிண்ட் போட்டு எழுதணுமா? அதாவது வேறுபடுத்தவரை ஏன் அட்டவணை போடுறோம் அப்படின்னா நம்ம எழுதையில இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு தொடர்ச்சியான மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை ஒரு தொடர்ச்சியற்ற மலை, மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு கடற்கரைக்கு இணையா இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலை கடற்கரைக்கு இணையா இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம் ஆனைமுடி, கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து மகேந்திரகிரி. இப்படி ஒவ்வொன்றும் வேறுபடுத்தி எழுதினோம்னா நம்மளுக்கு வந்து எளிமையா இருக்கும். இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் எழுதுனா அது வந்து தவறு. அதனால வந்து பொறுத்தவரை மாணவர்களை பொறுத்தவரை வேறுபடுத்த பொறுத்தவரை நம்ம என்ன செய்யணும், பாக்ஸ் போட்டு கண்டிப்பா நீங்க எழுதுங்க. அடுத்து ஃபேஸ்புக் மூலமாக அருண் என்ற மாணவர், மேப் இடங்கள் புத்தகத்தில் உள்ளது போன்றே படிக்கலாமா, அட்லஸில் படிக்கலாமா? அதாவது நம்மளுக்கு புத்தகத்தில் இருக்கிறதே பார்த்தா போதும், நம்ம அட்லஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். நம்மளுக்கு வந்து புத்தகத்தில் வந்து இருக்கிற இடங்களை மட்டும் பாருங்க. அதில் வந்து நம்மளுக்கு நிறைய புக் பேக்லேயும் நிறைய மேப் வந்து இருக்குது. மேப்பை பொறுத்தவரை டெய்லி வந்து மாணவர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லி 10 இடங்களை வந்து அவங்க வந்து தினந்தோறும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மேப்பு வந்து மிக எளிமையாக வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்து மதிப்பெண் இடலாம். அதனால் புத்தகத்தில் இருக்கிற மட்டும் அவங்க வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டும். இப்போ தவிர்த்து விடக்கூடாத பாடங்கள் என்னென்ன அப்படின்றத சுருக்கமாக பதிவு. அதாவது இப்போ தவிர்த்து விடக்கூடாத பாடங்கள் அப்படின்னா மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வந்து 14 பாடங்கள் இருக்கிறது. அதில் வந்து 8 பாடங்கள் வந்து கண்டிப்பாக முதல் 8 அல்லது கடைசி 6 பாடத்தை படிக்கணும் மாணவர்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவியியலில் வந்து 9 பாடங்கள் இருக்குது. ஏதேனும் 5 பாடங்களை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கடுத்து குடிமையியலில் வந்து 2 பாடங்கள் ஏதேனும், வரலாற்று பொருளியல் வந்து 1 வந்து படித்தா போதும். அதாவது மாணவர்களை பொறுத்தவரை அவங்க வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா வருடங்கள் வந்து நிறையா. இப்போ ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அவருடைய ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி எழுதுக அப்படின்னா அதனுடைய வருடங்களை கண்டிப்பாக எழுதணும். 1900 22 வரைக்கும் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, சௌரி சௌரா சம்பவம், இப்படி வந்து ஆண்டுகளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து மாணவர்கள் நினைச்சிடும். வரலாற்றை பொறுத்தவரை ஆண்டுகளும் தேதி தான் வந்து மிக முக்கியமானது. அதனால் வந்து தவிர்த்து விடக்கூடியது ஆண்டுகள் வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து போடணுங்க. மாணவர்களுக்கு சவாலாக இருக்கிறது அந்த ஆண்டுகள் தான். அதை வந்து இவ்வளவு நேரம் மாணவர்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மாணவர்களே, நீங்களும் சந்தேகங்களை அரங்கிற்கு வந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9000740000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம்.
அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கிலம் முதல் தாளுக்கான ஆலோசனைகளை அடுத்த நிகழ்ச்சியில் பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.